கரூரில் இருக்க சென்னை சில்க்ஸுக்கு மேலே 3வது மாடியில் ஃபன் மால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபன் மால்னால் ஃபன்லேண்ட் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடைக்கு துணி எடுக்க போகிறோம், குடும்பத்தோடு போகிறோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு தான் போவோம். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் ஒரு 10 பேர் 15 பேராக போயிருக்கோம். ஏதோ கல்யாணம் காதுகுத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம குட்டி சுட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சு பார்த்துக்க முடியாது. அதுக்கு தான் இந்த ஃபன் மால் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தரை வந்து பொறுப்பாளராக போட்டு பார்த்துக்க தம்பி, எல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணுறோம், அப்போ கூட்டிகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். நம்மளும் நிம்மதியாக பர்ச்சேசிங் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படின்னா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும், பிடிச்சி இழுத்துட்டு இருக்கணும். அதுக்கு இது வந்து எவ்வளவோ பெஸ்ட்டு. ஆனால் இதில் என்ன சின்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேமும் அட்டன் பண்ணுறக்கும் 40 ரூபா 60 ரூபா 70 ரூபா வாங்குறாங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கூட எந்த கேமும் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியல. எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் லாக் ஆகிற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ கார் கேம் வந்து ப்ளே பண்ணுறோம் அப்புடின்னா ஒரு லெவல் தாண்டினா மட்டும்தான் அடுத்த லெவல் வந்து போகும். ஸோ வந்து பெரியவங்கனாலேயே வந்து அவ்வளோ சீக்கிரமாக எக்ஸாக்டாக ஓட்ட முடியாது. குழந்தைங்க ஓட்டுறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாச்சும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல. ஸோ அந்த டைமிங் மட்டும் எக்ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே சின்ன சின்ன கேம்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய கேம்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே புதுசாக இருக்குது. நல்லா நீட்டாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓகே, பிடிச்சிருக்கு. கரூரில் இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு ஃபன் மால் அப்புடின்னா அது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ஓகே மக்களே, நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபன்லேண்ட் போயிருக்கீங்க, குழந்தைங்க எவ்வளோ வந்து எத்தனை தடவை வந்து கூப்பிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஃபன் மாலில் பிடிச்ச கேம்ஸ் என்ன, உங்கள் குழந்தைங்க ரொம்ப அதிகமாக விரும்பி விளையாண்ட கேம் எது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய், see you.